ரிதன்யாவுடைய மரணம் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் இதை விட செய்திகள் வரும் பொழுது சுத்தமாக அந்த பொண்ணை நம்ம மறந்துடுவோம், இன்னொருத்தி தற்கொலை செய்து கொள்ளும் வரை. இது தொடர்கதையாக ஆகவே கூடாது அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம் இல்லை, எல்லாருடைய விருப்பமும் கூட. ஆனால் நாம் பார்க்கிற பார்வை போதுமானதாக இருக்கிறதா? ரிதன்யாவுடைய மாமியார், மாமனார், அவருடைய கணவர், அவங்க எவ்வளவு பணம் கொண்டு போனாங்க, எப்படியெல்லாம் இறந்தாங்க, எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த செய்திகளுக்கும் தாவ ஆரம்பித்தாச்சு. ஆனால் அதற்கு முன்னால் இது போன்ற மரணங்களில் மறைந்திருக்கிற மற்றொரு முக்கியமான பார்வையை பெண் குழந்தைகளை பெற்றவர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த என்னுடைய பார்வையை தான் இந்த ஆராவின் பார்வை பகுதியில் நான் இப்போ பதிவு செய்ய விரும்புகிறேன். தனி ஒருத்தியின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பெண் அவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு போயும் கூட ஒரு 27 வயது நிறைந்த பெண் கணவன் வீட்டாருடைய கொடுமையால் இறந்து போகிறா, தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிற அளவுக்கு துணிஞ்சு நிற்கிறா அப்படின்னா அது எவ்வளவு மன அழுத்தத்திற்கு அவளை தள்ளி இருக்குது அப்படின்றத எல்லாருமே உணர்ந்திருக்கோம். யாருமே அதை மறுக்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக ஒரு வரதட்சணை சார்ந்த அல்லது தான் வாழப்போகிற இடம் சார்ந்த ஒரு பெண்ணுடைய மரணத்தில் அவள் புகுந்த வீட்டுக்கு சம பங்கு இருக்குது அப்படிங்கிறதுலையும் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், சம பங்கு. 100% அவங்க மட்டுமே குற்றவாளிகள் அப்படின்னு கேட்டால் இல்லை. தயவு செய்து அப்படி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்காமல் மாமனார் மாமியாரை சபிப்பதையும் கணவனுக்கான தண்டனைகளை வரையறை செய்வதையும் மட்டுமே பார்த்து கொண்டு இருக்காமல் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன். எவ்வளவு நம்ம மறந்து போயிருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேயே அவள் செலவாக தான் பார்க்கப்படுறா, ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனேயே அவன் வாரிசாக தான் பார்க்கப்படுறான். பெண் குழந்தைனா கடமை, ஆண் குழந்தைனா வரவு. இந்த பார்வை இன்றைக்கி மாறிடுச்சா? எவ்வளவு வசதியானவங்களாக இருந்தாலும் இவ்வளவு நகைகளை கொண்டு கொட்டி அவளை எங்கேயாவது கரை சேர்த்துடணும். இந்த பார்வை இன்றைக்கி இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை இந்த பார்வை 100% சரியானதுன்னு நீங்களும் நினச்சிட்ருக்கீங்களா? கிடையவே கிடையாது. பெண் குழந்தையை பெற்றவர்கள்ட்ட முதல்ல இந்த பார்வை மாறணும். இன்னொன்று, ஒரு பெண் குழந்தை 27 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கா, வளர்ந்துருக்கா. சரி, 27 எந்த வயசில் நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பெண் தற்கொலைக்கு முயல்றானா ஒரு 17 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் பெற்றோரோடு வாழ்ந்திருந்த பெண் ஒரு 2.5 மாதத்தில் மரணத்தின் முடிவை எடுக்கிறா அப்படின்னா 27 ஆண்டுகளாக அந்த பெண் குழந்தைக்கு நீங்கள் என்ன தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தீங்க? என்ன துணிச்சலை கற்றுக் கொடுத்துருக்கீங்க? என்ன துணிவை கற்றுக் கொடுத்தீங்க? என்ன சொந்த காலில் நிற்கிறதையும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சொல்லித்தர பொறுப்பு குடும்பத்துக்கு இல்லையா? குடும்பம் இழப்பை சந்திச்சிருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க. நான் அவங்கள விமர்சனம் பண்ணலை. நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக இதை வந்து அணுகாதீங்க நண்பர்களே. கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பெண் 25 ஆண்டுகள் 26 ஆண்டுகள் வளர்றா அப்படின்னா நீங்கள் என்ன அவளுக்கு கற்றுக் கொடுத்தீங்க? என்ன இந்த சமூகம் அவளுக்கு கற்றுத்தருது? பிறந்ததுலேருந்தே அவள் வெளியே போகிறவ தானே, அவள் வெளியே போகிறவ தானே, அவள் வெளியே போகிறவ தானே, என்னைக்கு இருந்தாலும் அது இன்னொரு வீட்டுக்கு போகிறப்பலன்னு ஒன்று செல்லம் கொடுத்தே கெடுக்கிறது, இல்லைன்னா அந்த பெண் குழந்தைய அந்த குடும்பத்தில் புறக்கணிச்சே வைக்கிறது. பெண் குழந்தை பிறந்த உடனேயே சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும், கல்யாணத்துக்கு இத்தனை பவுனாவது போட வேணாமா, அவள் வளர்ந்து நிற்கும் போது தங்கத்துடைய பவுன் எவ்வளவு விலை விற்குமோ இவ்வளவு பேசுகிறீங்களே. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஐயோ பெண் குழந்தை பிறந்திருக்குது, இந்த சமூகத்தை அவள் எதிர்த்து நிற்கணுமே, இந்த சமூகத்தில் இருக்க பிரச்சனைகளை அவளை சந்திக்கணுமேனு எத்தனை பேர் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுத்து நம்ம வளர்க்குறோம்? கிடையவே கிடையாது. அவள் பிறந்த உடனே இன்னொரு வீட்டுக்கு போகிறவங்கிற சிந்தனை வந்துடுது. அப்படியே ஒரு பிரச்சனைன்னு அந்த பெண் திரும்பி தாய் வீட்டுக்கு வந்தாலும் 199 தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க? ஏன் மாமியாரா அப்படி தான் இருந்தா. இது எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தான், சரிதான். அதற்காக திருமணமான உடனேயே சின்ன சின்ன பிரச்சனைகள்னு ஒரு பெண் தாய் வீட்டுக்கு ஓடி வர்றதையும் குடும்பத்தார் ஒரு பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக தலையிடுறதையும் நான் ஆதரிக்கவே இல்லை. அதே சமயம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதை விட மரணத்திற்கு போகிற அளவுக்கு பெண் குழந்தைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கமேங்கிறத தான் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதனால் அருள் கூர்ந்து பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அவங்களுக்கு எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், அது என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பிள்ளை தானே, இந்த பார்வைகளை எல்லாம் தாண்டி உங்கள் மகள் சொந்த காலில் நிற்பதற்கு என்ன தேவையோ, சொந்த காலில் நிற்பதற்கு மன ரீதியாக, அறிவு ரீதியாக, மூளை ரீதியாக என்ன தேவையோ அதெல்லாம் அவளுக்கு கிடைச்சிருச்சா அதை பாருங்கள் தயவு செஞ்சு. ஒரு 3 வயசு ஒரு குழந்தைய பெண் குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சா? இன்றைக்கு எத்தனையோ நாடுகளில் சரியான தொடுதல் தவறான தொடுதல் எழுதுன்னு
குடும்பங்களில் அந்த அட்டைகளை வாங்கி வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கெல்லாம் நம்ம அதை பற்றி பேசவே முடியலை. நம்ம வீட்டு குழந்தைங்கிட்ட கூட நம்மளால் அதை சொல்ல முடியலை. ஏன்னா பெரும்பாலான தவறான பிரச்சனைகள், தவறான தொடுகைகளும் சரி அல்லது எதிர்மறை விளைவுகளும் ஒரு பெண் குழந்தைக்கு முதல்ல சொந்த குடும்பத்திலையும் உறவினர்கள்ட்டையும் தான் தொடங்குது. இதை மறுக்க முடியுமா நீங்கள்? கிடையவே கிடையாது. எவ்வளவோ புள்ளி விபரங்கள் இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கையில் இருக்குது. அதனால் அருள் கூர்ந்து ஒரு மரணத்திற்கு பிறகு அவ புகுந்த வீட்டை பேசுவதற்கு முன்னால் நமது பிறந்த வீடுகளில், நம்ம வீடுகளில் வளர்கிற குழந்தைகளை பாதுகாப்பாக, துணிச்சலாக, அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே எதிர்கொள்ளக்கூடியவங்களாக வளர்க்கிற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்குது. பெற்றோருக்கு எவ்வளவு இருக்கோ அதே போல் சமூகத்திற்கும் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறந்துடாதீங்க, இன்றைய தேதியில் எல்லா பிரச்சனைக்கும் 3 பக்கங்கள் இருக்கும். முன்னாடி சொல்லுவாங்க எல்லா பிரச்சனைக்கும் 2 பக்கம் இருக்குன்னுவாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லா பிரச்சனைக்கும் 3 பக்கம் இருக்கிறது. பிரச்சனை நடைபெற்ற தளம், குடும்பம், சமூகம். ஒரு ஆம்பளை ஒரு மனைவியை துரத்தி விட்டுட்டா என்ன காரணம்? உடனே எதிர்மறையான காரணம். அந்த பிள்ளைக்கு அவங்க கூட பழக்கம் இருந்துச்சா, அது யார் பின்னாடி ஓடிச்சா, அப்படி இப்படின்னு. ஆனால் ஒரு பெண் தனது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒன்றை மறந்து விடாதீர்கள் தோழமைகளே, அநியாயமாக இந்த சமூகத்தில் என்னால் வாழ முடியவில்லை அப்படின்னு ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தன் உயிரையே மாய்த்து கொள்ளுறாங்க அப்படின்னா அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு சமூகத்திற்கும் இருக்குது. சமூகன்றது வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். நம்ம குழந்தைங்க இன்னொரு முறை இது மாதிரி தவறான முடிவுகளை எடுக்க முன்னாடி அருள் கூர்ந்து அவங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து விடுங்க. பிரச்சனைகளை சமாளிக்கிற பக்குவத்தை கொடுங்க. உன்னுடைய பிரச்சனையில் நாங்கள் துணை நிற்கிறோன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆயிரம் தங்கம் பவுனோ அல்லது கோடி ரூபாய்களோ தன்னம்பிக்கை கொடுத்துரும் நீங்கள் நினச்சா அங்கே தப்பு பண்ணுறீங்க. அதனால் குறைந்தபட்சம் இந்த இதை பற்றி நிறைய சமூக ஆர்வலர்கள் சரியான பதிவுகளை போடுறதை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்காமல் இதை அறிவுபூர்வமாக அணுகக்கூடிய மனிதர்கள் மிகுந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் நல்ல பதிவுகளை போடுறீங்க. இந்த காணொலியும் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் ஒரு பெண் குழந்தைக்கு உண்மையில் என்ன தேவையோ அதை சேர்த்து வைங்க, அதை அவளுக்கு கொடுங்க. அவள் பிரச்சனைகளை அவள் பார்த்துப்பா.